அனைவருக்கும் வணக்கம். உடலில் உள்ள கெட்ட விஷங்களை வெளியேற்றவும் மேலும் உடலில் உள்ள தேவையில்லாத அழுக்குகளை வெளியேற்றவும் நம் முன்னோர்கள் கூறிய ஒரு எளிய மருத்துவத்தை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த மருத்துவம் நம் முன்னோர்கள் பயன்படுத்தியது. இந்த பதிவில் நாங்கள் கூறும் மூலிகைகள் அனைத்தும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். சரி, தேவையான பொருட்களை பற்றி பார்ப்போம். கோரைக்கிழங்கு, அருகம்புல் வேர், வெற்றிலை, மிளகு, சீரகம். சரி, தேவையான பொருட்களை பார்த்துவிட்டோம். இவைகள் அனைத்தும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த மூலிகைகள் அனைத்தையும் பொடி செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு தேவையான அளவு எடுத்து கஷாயம் போல் வைத்து 3 பொழுது சாப்பிட வேண்டும். அதாவது இரவு உணவு சாப்பிட்ட பிறகு இந்த கஷாயம் குடிக்க வேண்டும். கஷாயம் குடித்த பிறகு அரை மணி நேரம் தூங்கக்கூடாது. இதேபோல் 3 நாட்கள் சாப்பிட வேண்டும். அதன் பிறகு வாரம் ஒரு முறை என 3 வாரங்கள் சாப்பிட வேண்டும். உடலில் உள்ள கெட்ட விஷங்கள், தேவையில்லாத அழுக்குகள் வெளியேறும். பொதுவாக இந்த முறைகளை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். உடல் நன்கு வலுவடையும். பொதுவாக இந்த கஷாயத்தை படிக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குடிக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது. விசக்கடி மற்றும் அரிப்பு உள்ளவர்களும் இந்த முறையை பயன்படுத்தலாம். அரிப்பு உள்ளவர்கள் நிலவாகை பொடி நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி கொள்ளுங்கள். அதை உடல் முழுவதும் பூசி அரை மணி நேரம் அப்படியே வைத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு லேசான சுடு தண்ணீரில் குளிக்க வேண்டும். எந்தவித பிரச்சனைகள் இல்லை என்றாலும் இந்த கஷாயம் சாப்பிடலாம். 15 நாளைக்கு ஒரு முறை சாப்பிடலாம். உடல் நன்கு வலுவடையும். உடலில் உள்ள கெட்ட விஷங்கள் வெளியேறும் மற்றும் தேவையில்லாத நச்சுக்கள் வெளியேறும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உடலுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது. இந்த மருத்துவ முறைகள் எல்லாம் நம் முன்னோர்கள் கூறியது. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். மேலும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.